ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மண்பானை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பானையில் தான் செய்கிறேன். ஸோ மண்பானையில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். ஸோ மண்பானை வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நான் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு நான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதாவது வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வளவளப்பு இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணினீங்கனாலே இது போல் வளவளப்பு இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா அதில் ஆயில் மட்டும் தான் அப்படியே விழுகும். அதில் வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஊற வச்ச துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணால் அதே மண்பானை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கடுகு சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலசி விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் கூட இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு வைங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த அளவு கொதிச்சா போதும். இதை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காயெல்லாம் வெந்து வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வெந்திருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறதுல வெண்டைக்காய் சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும். அதை நல்லா விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இதுவே சரியாக இருக்கும்னா இதோடையே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா அவ்வளோதான். சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.